Hello friends, அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் Autotrend தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ. அதாவது நம்ம வந்து நார்மலாக பெட்ரோல் டீசல் கார்ஸ் XUV3XO அது இதுன்னு எல்லா வண்டியோடைய யூசர் ரிவ்யூஸும் நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். பல பேர் பல வண்டிகள் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும். ஸோ ப்ரீவியஸ் யூசர் ரிவ்யூ XUV3XOட ரிவ்யூக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான யூசர் ரிவ்யூ. அதாவது நம்ம பெட்ரோல் டீசல் வண்டிலாம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இவி கேட்டகரியில் இப்போதைக்கு இந்தியாவில் தி மோஸ்ட் ட்ரெண்டிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எதுங்க? குழந்தைக்கு கூட தெரியும். மஹிந்திராவுடைய லேட்டஸ்டான பார்ன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அதில் வந்து மஹிந்திரா XEV9e அதுதான் வந்து மஹிந்திராவுடைய பார்ன் எலக்ட்ரிக் கேட்டகரியில் எலக்ட்ரிக் ஆரிஜின் எஸ்யூவியோடைய ஃப்ளாக்ஷிப் வெஹிக்கிள் இப்போதைக்கு த மேசிவ் கூப்பே எஸ்யூவி XEV9e. ஸோ இந்த வண்டி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எடுத்திருக்காரு. எடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ 1800 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. ஸோ இந்த வண்டியோடைய யூசர் ஃபீட்பேக், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவருடைய டிரைவ் ஃபீட்பேக், லாங் டிரைவ் எல்லாம் போயிருக்காரு. ஸோ பல விஷயங்கள் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போதைக்கு எலக்ட்ரிக் கேட்டகரியில் நீங்கள் கண் மூடிட்டு பெஸ்ட் வேல்யூ அண்ட் ஓவரால் பெஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி XEV9e. ஸோ இந்த வண்டியை பற்றி நம்ம ஒரு டீட்டெயில்டாக டிஸ்கஷன் போக போகிறோம். யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ஓனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் டேர்ம் ஃப்ரெண்ட், என்னுடைய லாங் டேர்ம் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம், ஒரு வகையில் என்னுடைய சப்போர்ட்டரும் கூட. ஸோ டாக்டர் அர்ஜுன் ஸ்ரீனிவாசன் அவரை நம்ம வந்து வரவேற்கலாம். ஸோ வெரி குட் ஈவினிங் சார். வணக்கம். வணக்கம் பிரஜேஷ். வெல்கம் டு அவர் சேனல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டாக்டர் அர்ஜுன் ஸ்ரீனிவாசன் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ஒரு வகையில் என்னுடைய வெல்விஷர்னு கூட சொல்லலாம். அவர் இந்த வண்டியை ரீசெண்டாக இப்போ தான் வாங்கினார். அதுக்குள்ளே லாங் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க. ஸோ யா, ப்ரீவியஸ் வெஹிக்கிள் உங்களோடது டாடா ஹெக்ஸா. ஸோ நான் வந்து டாட்டாவில் ஒர்க் பண்ணும்போது சாருக்கு நான் வந்து ஒரு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. அது மூலமாக தான் பழக்கமானார். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஆல்ட்ரோஸும் வச்சுருக்கீங்க, ஹெக்ஸா சேல் பண்ணிவிட்டு இதை வாங்கியிருக்கீங்க. am I right? ஓகே. ஸோ யா, சொல்கிற தேவையே இல்லை, நானே பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, சாரும் பேசட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் சார், XEV9e ஒன் வேர்டில் இந்த வண்டியை பற்றி ஒரு குயிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒன் வேர்டில் சொல்லணும்னா வாட் வுட் யூ சே? Excellent driving experience. Okay. And huge step up in terms of comfort and the feeling of luxury. Okay. MAIA XEV solnona, the other way of saying it would be love at first sight. Okay. It was always like that. Now vandu modalla duster paathamod 2012 it was love at first sight. Yeah. Similar thing with Hexa. Yeah. And now with XEV. So I was like, no, nothing else is there. You just look at it and say that no, I need to, no, we need to experience this vehicle better. Yeah. ஊரில் எவ்வளவோ பொண்ணுங்க இருந்தும் நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன், அந்த மாதிரி தான் வந்து சார் இந்த வண்டிக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ எஸ் சார், அதாவது 2 words அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே ஃபைன், நிறையா பேசி தெரிஞ்சுக்கலாம், நிறையா பேசுவோம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் இதே மாதிரி உங்கள் காரோடைய யூசர் ரிவ்யூ எங்களுக்கு தரணும், உங்களுடைய ஃபீட்பேக் எங்கள் சேனல் மூலமாக நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். உங்கள் கார் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களை தேடி வருவோம். ஸோ ஆல்வேஸ் சப்போர்ட்டர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவசியம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூசர் ரிவ்யூஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், மஹிந்திரா XEV9e ஓனர் டாக்டர் அர்ஜுன் ஸ்ரீனிவாசன் நம்ம கூட இருக்காரு. அவரை பற்றி ஒரு குயிக்காக ஒரு ப்ரீஃப்னு சொல்ல போனால், அவர் வந்து இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ டாக்டர் அண்ட் லாங் டேர்ம் ஃப்ரெண்ட், என்னுடைய லாங் டேர்ம் ஃப்ரெண்ட். ஹீ இஸ் நாட் ஒன்லி அ டாக்டர், ஹீ இஸ் ஆல்சோ அன் ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து டீம் BHPயோடைய ஆக்டிவ் மெம்பரும் கூட. ஸோ பல விஷயங்கள் அவரை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைமில். உங்களுக்கும் இது வந்து புதுசாக இருக்கும். ஸோ சார், XEV9e இது எப்போ புக் பண்ணீங்க, எப்போ எடுத்தீங்க? ஏன்னா மக்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ தான் தெரியணும். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் November 26th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வி saw this car on மீடியா. அதுக்கப்புறமா 27th அன்னைக்கு நான் CAI மஹிந்திராக்கு போயிருந்தேன். ஓகே. நான் அங்கே போகும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியல. நான் வந்து அவங்கள்ட்ட போய் சொல்லி வந்தேன், whenever you get an opportunity, no, please let me know அப்படின்னு. I was following up with them. Finally வந்து January 24th அன்னைக்கு இங்கே கொடிசியாவில் I was there for a run. அப்போ பார்க்கும்போது I saw it for the first time. Then I called them again. They said that yeah, it's available and I pre-booked on the same day or the next day I think. Then I got the official confirmation on, of course, Feb 14th அன்னைக்கு. முடிச்சிட்டு அப்புறமா வந்து then I was following up with them and the updates were quite regular. Finally I took the delivery on 4th of April. ஸோ ஆக்டிவாக அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க.
ஓகே getting updates regularly from them. ஓகே ஐ ரிமெம்பர் நாம வந்து அதாவது நம்ம வந்து ட்ராக்ல வண்டி ஓட்டுறதுக்கு போயிருந்தோம். அப்போ சார் அப்போயே கால் பண்ணி வண்டி எப்படி இருக்குன்னு புக் பண்ணுறது கேட்டாரு. பயங்கரமான ஆக்டிவான ஒரு ஆட்டோமோட்டிவ் எந்தூசியாஸ்ட் சார். ஸோ எஸ் சார், ஒய் XEV9e? அதுதான். ஸோ நான் வந்து லைக் ஐ செட் I was at a point where I needed to replace my Hexa because it had run over 100,000 kilometers, and again official support konjam konjama kammi aayittu varudhu because they have discontinued that model. Tata, also. okay. It's an excellent car though. Then again my budget was quite this one. Did not want to stretch beyond 30-35 lakhs. Okay. So அப்படி பார்க்கும்போது then I looked at EV, then I did not have many options. Okay. One of the things was obviously XEV. Like I said, I liked it the moment I saw the car. The other thing which I looked at was BE6. BE6 la enna it was a little small for what I wanted to do. Similar thing for Creta EV also. Though the people are saying that then excellent range and that. But again, Creta is something we've been seeing for the past 8 odd years now. So then I did not have a lot of options in that, the budget and the range that I was looking for. So it was sort of, I would say that it was XEV or nothing else at this point of time. சூப்பர். ஸோ அதுதான் சார் வந்து பேசிக்காக சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, வேறு எதுவும் இந்த அளவுக்கு இல்லைவா அப்படின்றாரு. ஓகேவா? சரிதான். இதை பார்க்கும்போது வேறு என்னென்ன பார்த்தீங்க? Creta EV சொன்னீங்க, வேறு did you consider any Tata Curve or something அந்த மாதிரி எதாவது பார்த்தீங்க? Curve வந்து நான் முதல்ல 6 மாதம் முன்னாடி Curve வந்தபோதே வந்து I really நான் அந்த the way the exterior எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. But again Curveல issue was it was small, especially வந்து பேக் சீட் கம்ஃபர்ட் வந்து எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்பொழுது அகெயின் ஹெக்ஸாலேருந்து வரும்போது இந்த பேக் சீட் கம்ஃபர்ட் வந்து Curveல வாஸ் அ மேஜர் இஷ்யூ. தென் வந்து சம் ஆஃப் த இஷ்யூஸ் வித் அகெயின் ரேஞ்ச் வாஸ் வந்து people are saying that it's not as much as I would like. ஸோ அதனால வந்து Curve was not there. Again அந்த 30 to 35 lakhsல வந்து nothing else, வேற ஒன்றும் ஆப்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. கரெக்ட். BYD ஏதாவது பார்த்தீங்களா? BYD again issue with long waiting time. பார்க்கும்போது நான் பார்க்குறது அந்த BYD C line தான் பார்க்கணும். I felt I needed to stretch the budget a little too much. So ஓகே. மேலும் BYD இன்னொரு இஷ்யூ என்னன்னா, அவங்க சர்வீஸ் நெட்வொர்க் இல்லை, டீலர்ஸே ரொம்ப கம்மி. அண்ட் நான் நிறையா வந்து இது பார்க்கும்போது ரிவ்யூஸ் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா எல்லாமே வந்து the time taken for any issue to be sorted வந்து டைம் ஆகுது. Because parts வந்து it has to, it's not locally available அப்படின்னு சொல்லி. Everything is imported. That's another thing. Yeah, correct. So XEV9e, how much உங்களுக்கு ஃபைனல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு? எனக்கு ஃபைனல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக் 3 இல்லையா? பேக் 3 டாப் எண்ட். ஆமாம், அது மாத்திரம் தான் இப்போ அவைலபிளாக இருக்கு. ஸோ ஃபைனல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 33 lakhs ஆன் ரோடு வந்தது. சூப்பர். ஸோ அதுக்கேற்ற ஒர்த்தா நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக ஒர்த்து. எனக்கு என்ன இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மேனுவல்லேருந்து ஐ எம் கம்மிங் ஓவர் டு ஆட்டோமேட்டிக் ஆல்சோ. ப்ளஸ் வந்து 8 இயர்ஸ்னு எடுக்கும்போது எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 8 இயர்ஸில் வந்து த அமௌண்ட் ஆஃப் டெக்குன்னு வச்சுட்டாலும் சரி எல்லாமே வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இட் இஸ் வந்து ஐ ஃபீல் தட் ஃபார் திஸ் ப்ரைஸ் பேண்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஃபீல் டெஃபினட்டாக வந்து இட் இஸ் 100% ஒர்த்து தான். கரெக்ட். ஏன்னா இந்த கேட்டகரியில் 33 odd lakh rupeesல வேறு எந்த வெஹிக்கிளும் இந்த அளவுக்கு ஒரு மேசிவ் பேக்கேஜ் அண்ட் அத்தனை ஃபீச்சர்ஸ் அத்தனை பவர் அதெல்லாம் யாருமே கொடுக்கல. ஒரு ஆட் பால் என்னோட சைடு என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து ஒரு ஈவியை வந்து எப்பயாவது ஒரு தடவை லாங் எடுத்துகிட்டு போகணும்னு. என்னோட மெயின் திங் இஸ் இது வந்து தெர் ஷுட் பி நோ காம்ப்ரமைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் லாங்கு போகணுன்னா வந்து ஈவி இருக்குங்கிறதுக்கோசரம் காம்ப்ரமைஸ் வரக்கூடாதுன்னு தட் இஸ் ஒன் மேஜர் ஃபேக்டர். அதனால நான் 59 kWh நான் பார்க்கவே இல்லை, 79 தான் பார்த்தேன். ஓகே, சூப்பர் ஃபைன். ஸோ அந்த வகையில் இந்த ரேஞ்ச் ஆஸ் ஆஃப் நவ் எந்த அளவுக்கு நீங்கள் லாங் போயிருக்கீங்கன்னு சொன்னீங்க, சென்னை ஐ திங்க் ஸோ. ஸோ வேறு எங்கேயோ போயிருக்கீங்க? நான் வந்து இது வரைக்கும் 15 நாள் ஆச்சு வண்டி எடுத்து. இது வரைக்கும் 2 ஐ மீன் ஒரு லாங்கு சொல்லலாம், ஒன்று வந்து ஒரு மாதிரி ஷார்ட்
லாங்கிஷ் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஓகே. ஒன்று வந்து நான் சென்னை போனேன். ஓகே. சென்னை போகும்போது எப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது நான் 100% வீட்டில் சார்ஜ் போட்டு தான் எடுத்தோம். ஓகே. எடுத்துட்டு இங்கேருந்து நான் வந்து ஆத்தூர் காலையில் ஏர்லி மார்னிங் வி ஸ்டார்ட். காலையில் வி ரீச்ட் ஆத்தூரில் வந்து A to Bக்கு போனோம். அங்கே போகும்போது ஜியான் சார்ஜர் வாஸ் தேர். அங்கே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் நான் ஐ வாஸ் டவுன் ஃப்ரம் அந்த ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் ஒன்று ஆயிருந்தது. அப்போ வந்து 100%லேருந்து 47%க்கு பேட்டரி வந்துருந்தது. அப்போ நான் வந்து இது வந்து திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஈவியை வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பியாண்ட் ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறேன். அதனால வந்து ஈவியோட எப்படி ஓட்டணும் அதெல்லாம் தெரியாது. நார்மலாக என்னோட ஹெக்ஸா எப்படி ஓட்டுவேன் அப்படி தான் ஓட்டிட்டு இருந்தேன். அப்படி ஓடும் போது வந்திருந்தது. நாங்கள் அப்படியே வந்து அங்கே சார்ஜர் இருந்தோடனே முதல் தடவை வந்து ப்ளக் பண்ணும்போது ஆட்டோ சார்ஜ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாமான்னு கேட்டுச்சு. பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டேன் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு வெளில வர்றதுக்கு அபவுட் 30 மினிட்ஸ் பக்கம் ஆச்சு. திரும்பி வரும்போது பார்த்தா 47லேருந்து 80% ஆயிருந்தது. 80%ல ஐ செட் இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து டேரெக்டாக வித்தவுட் எனி ஃபர்தர் ஸ்டாப் வி ரீச் சென்னை. ஐ ஹேட் அபவுட் 19% சார்ஜ் லெஃப்ட் அட் த எண்ட். ஸோ இது வந்து இட் டிட் நாட் லீட் டு எனி அடிஷ்னல் டைம் வந்து இந்த 500 கிலோமீட்டர்ஸ். தட்ஸ் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். நீங்கள் வந்து போயிட்டு நடுப்புற வந்து இதுக்கோசரம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இல்லாத அதை வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ்வலாக எப்படி இருந்தாலும் பிரேக் இல்லாத போகிறது இல்லை. அப்படி அதிலே பண்ண முடிஞ்சுது. ஓகே. அங்கே வந்து சென்னைக்குள்ளே பெருசாக ஜியான் சார்ஜர்ஸ் இல்லை. நாங்கள் ஸ்டாட்டிக் தான் யூஸ் பண்ணேன். ஓகே. அங்கேருந்து திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து ஐ ஸ்டாப்ட். அங்கே வந்து ஏன்னா ஒன் ஆஃப் த டீம் பிஹெச்பி மெம்பர் தட் கமெண்டட் சேயிங் தட் வந்து அங்கே 120 இருக்குது, உங்கள் கார் இஸ் கேப்பபிள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஓகே. நான் அங்கே ஸ்டாப் பண்ணேன் கள்ளக்குறிச்சியில். ஸ்டாப் பண்ணும்போது 120 ப்ளக் பண்ண உடனேயுமே இட் ஸ்டார்டட் சார்ஜிங் ஒன்ஸ் தெர் வாஸ் மணி இன் த வாலெட். ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ஃபீச்சர், எஸ்பெஷலி பிகாஸ் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து வில் நாட் ஹேவ் நெட் கனெக்டிவிட்டி இருக்காது. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வந்து இவன் இஃப் இட் இஸ் டேக்கன் அவுட் தென் இட் இஸ் குட். அந்த ஹேக்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, ஒன்றுமே இல்லை. கரெக்ட். ஜஸ்ட் கம் ஓப்பன் plug in and walk out, that's all. அவ்வளோதான். அது ரீசார்ஜ் மட்டும் பண்ணி வச்சுக்கணும். ஆமாம், ஃபாஸ்டாக் வாலெட்டில் மாத்திரம். ஸோ பேசிக்காக என்னென்னா ஆட்டோ சார்ஜுங்கிறது ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஃபாஸ்டாக் மாதிரி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போய் ப்ளக் மட்டும் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் டிடக்ட் பண்ணிவிடும். ஸோ அது ஒரு ஈஸியான சூப்பரான ஃபீச்சர். இதை தாண்டி சார் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரேஞ்ச் தரும்னு ஒரு ஐடியா இருக்குது இந்த வண்டி? நீங்கள் அவுட் அண்ட் அவுட் ஃப்ளாட் 0% வரைக்கும் ஓட்டுறீங்கன்னா என்ன ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எனக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இதில் பண்ணும்போதே நான் வண்டி வச்சுருந்த போது வெதர் ஐ எம் கோயிங் டு கோ ஆஃப்டர் தட் கித்தனா தேத்தியே அப்படின்னு நம்ம பண்ண போகிறோமா அப்படிங்கிறது இல்லை. பட் எப்போவுமே வந்து எப்படி டீசலோ பெட்ரோலோ போட்டதுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பை 0 செட் பண்ணுவோமோ அது மாதிரி ஐ காட் இட் லைக் இதையும் வந்து ஒவ்வொரு தடவை சார்ஜ் 100% கொண்டதுக்கப்புறமும் 0 செட் பண்ணணும்னு கொண்டு வந்தது. ஓகே. நான் இப்போ இதுக்கு போனீங்கன்னா சென்னை போகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து பை த டைம் ஐ ரீச் த டெஸ்டினேஷன் வந்து 503 கிலோமீட்டர்ஸோ வந்தது எனக்கு. நான் வந்து ஒரு 230 கிலோமீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு 53% சார்ஜ் ஆச்சு, கன்சியூம் ஆச்சு. நான் வந்து இந்த டிஃபால்ட் மோடில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பை த டைம் ஐ ரீச்டு வந்து 35% கீழே போகும்போது நான் பவர் சேவிங் மோட் ஆன் பண்ணிட்டேன். ஓகே. நான் ரீச் பண்ணும்போது மோட்னு ஒன்று இருக்குது, பவர் சேவிங் மோட்னு ஒன்று இருக்குது. இது வந்து மஹிந்திரா ஜாஸ்தி பேசுறது இல்லை. பட் நாங்கள் எங்கள் ஓனர்ஸ் குரூப்புக்குள்ளே போய் பேசும்போது somebody has discovered this பவர் சேவிங் மோடில் வந்து ப்ராப்ளி ஸ்பீட் கெட்ஸ் லிமிட்டட் டு 90 km/h. வேறு ஒன்றும் பெருசாக வந்து ஃபீச்சர்ஸ் டோன்ட் கெட். இது க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து டஸ் நாட் ஒர்க் இன் தட். எனக்கு நான் நோட்டீஸ் பண்ண அளவுக்கு இது 2 தான். ஓகே. ஸோ அதில் போயிட்டு நான் பண்ணும்போது நான் ரீச்டு 502 கிலோமீட்டர்ஸ் வித் 19% சார்ஜ். நான் கால்குலேட் பண்ணி பார்த்தம்போது பார்த்தா நான் ஒரு 116% சார்ஜில் ஐ குட் கவர் வந்து 502 கிலோமீட்டர்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி 420 ரேஞ்ச் வந்தது. ஓகே. திரும்பி வரும்போது நான் என்ன பண்ணேன்னா முதல்லேருந்தே வந்து ஐ ஸ்டார்டட் பவர் சேவிங் மோட். நடுப்புற ஒரு சார்ஜுக்கு ஐ ஹேட் டு பிரேக். வீட்டுக்கு வந்து சேரும்போது ஒரு 12% சார்ஜ். பட் ஐ ஸ்டார்டட் ஒன்லி வித் 88% சார்ஜ். அங்கே சென்னையிலேருந்து 88%. ஸோ அதே 503 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பவர் சேவிங் மோடில் எனக்கு 110% சார்ஜ் ஐ கால்குலேட்டட் தட் ஒரு 450. அகைன் ஐ திங்க் 475 பக்கம் ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 375 to 400 வந்து இன்சைட் சிட்டி ஓட்டுறான்னா வித்தவுட் ரேஞ்ச் ஆங்ஸைட்டி ஓட்டலாம். ஹைவேல ஐ வுட் சே 350 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை ப்ராப்ளி யூ நீட் டு ஹேவ் அ பிரேக் ஃபார் அ சார்ஜ். ஓகே. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சு உங்களுக்கு? ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னா வந்து நான் ஹைவேஸில் போகும்போது ஐ யூஸ்ட் ஐ செட் த ரீஜன் டு 0. ஓகே. பட் இன்சைட் த சிட்டி வந்து ஐ யூஸ் இட் எதர் ஆன் L1 ஆர் L2. ஓகே. அது வந்து ஐ ஃபைண்ட் இட் குவைட் கன்வீனியன்ட். ஐ ஃபைண்ட் தட் வந்து அந்த ஒன் பெடல் டிரைவிங் வந்து அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்ப வந்து அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு.
ஸோ அது வந்து நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. ஒன் திங் தட் ஐ ரியலைஸ் இஸ் தட் நான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை 0க்கு செட் பண்ணாலுமே எனக்கு வந்து when I hit the brake also only the regeneration is going up. ஸோ அதனால் அது அந்த calibration is always trying to conserve energy தான். But I was quite surprised that நான் இங்கேருந்து சென்னை போகும்போது close to 35 kWh வந்து it showed that I had regenerated back. So maybe that is the reason as to why they claim that the range is pretty high, so they are able to conserve the energy. தெரியல என்ன. My suggestion is regenerative braking at least ஒரு level 1 2 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா highwaysலயும் you will highwaysலயும் okay. ஆமா 0 னு வச்சிட்டீங்கன்னா there will be no regen factor. engine braking கூட இருக்காது, it will be coasting all. அப்படியே எடுத்து போயிட்டே இருக்கும் அது. ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லாவே ரேஞ்ச் எடுக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ அதுதான் சிட்டிக்குள்ளே எனக்கு பர்டிகுலர்லி சொன்ன மாதிரி ரீஜெனரேட்டிவ் இந்த ஒன் பெடல் டிரைவிங் மோடுங்கிறது அக்ரெசிவாக இருக்கும். அது வந்து வித் டைம் கெட் யூஸ்ட் டு இட் தெரியாது. ஆமாம், சிட்டி கண்டிஷனுக்கு மட்டும் சிட்டிக்கு மட்டும் இதில் ஒன் பெடல் டிரைவ் மோட் ஆக்சுவலி நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் சார், இதில் வந்து வாட் ஹவர் பர் கிலோமீட்டர் அந்த எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு உங்களால் மேக்ஸிமம் அச்சீவ் பண்ண முடியும்? எனக்கு மேக்ஸிமம் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா நான் நேற்றுக்கு இங்கேருந்து உடுமல்பேட் போகும்போது பார்த்தீங்கன்னா அபவுட் 8.2 வந்ததுங்க எனக்கு கிலோமீட்டர்ஸ் பர் வாட் ஹவர். கிலோமீட்டர் பர் வாட் ஹவர் கிலோமீட்டர் பர் வாட் ஹவர் வந்து 8.2 வந்தது. ஐ வாஸ் ஆல்சோ குவைட் சர்ப்ரைஸ். நார்மலாக வந்து இங்கேருந்து நான் சென்னை போயிட்டு வந்தபோது போகும்போது அபவுட் 6 வந்தது அண்ட் திரும்பி வரும்போது 6.3 பக்கம் வந்தது. பிகாஸ் ஐ வாஸ் யூசிங் பவர் சேவிங் மோட். அதுலேயுமே அதான் ஐ குட் மேக் அவுட் தட் போகும்போது 116% ஆச்சு, திரும்பி வரும்போது ஒரு 5% லெஸ் ஆச்சு, 110% ஆச்சு டோட்டல் இது. ஸோ ஐ திங்க் நான் நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது எனிவேர் பிட்வீன் 6 to 7 ஐ கெட். ஹைவேஸில் இந்த இப்போ பார்த்தம்போது அரௌண்ட் 6 ஐ எம் கெட்டிங். ஓகே ஓகே. ஸோ வாட் ஹவர் பர் கிலோமீட்டர் பர் வாட் ஹவருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட் ஹவர் ஒரு யூனிட் ஆஃப் அந்த எலக்ட்ரிசிட்டி பேட்டரிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு யூனிட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடும். அதாவது நம்ம வந்து பெட்ரோல் டீசலில் கிலோமீட்டர் பர் லிட்டர்னு சொல்லுவோம், இதில் வந்து கிலோமீட்டர் பர் வாட் ஹவர் அப்படின்னு தான் கணக்கு. ஸோ அந்த எஃபிஷியன்சி படி சார் வந்து 8 வரைக்கும் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி நல்ல விஷயமா தான் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பீட் என்ன போயிருக்கீங்க? நான் மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேபி அபவுட் 120 to 130. நான் ஜாஸ்தி இது பண்ணல. அகெயின் நான் டிஃபால்ட்டும் ரேஞ்சும் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு இது வந்து சம்டைம்ஸ் ஐவ் யூஸ்ட் எவ்ரிடே. இந்த சோ கால்டு வந்து வேர் தே சே தட் இட்ஸ் ஸ்கேரலி ஃபாஸ்ட் அந்த ரேஸ் வந்து இது வரைக்கும் நான் பூஸ்ட் மோட் ஒரு ரேஸ் மோட் அது வரைக்கும் யூஸே பண்ணல. ஓகே. ஸோ ஃபர்தராக நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அதாவது வண்டியை டிரைவ் பண்ணும்போது நம்ம வந்து சாருக்கு பிடிச்ச டாப் 5 விஷயங்கள் அண்ட் டாப் 5 இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம், நெகட்டிவ்ஸ்னு சொல்லலாம், அந்த மாதிரி விஷயங்களும் பேசலாம். மேலும் நிறைய விஷயங்கள் இன்டீரியர் கம்ஃபர்ட்டு எல்லாமே நம்ம பேச தான் போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். சார் ட்ரைவ் பண்ணலாமா? ஓகே ரைட், வாங்க ட்ரைவ் போகலாம். ஸோ சார் அதாவது கடைசியாக நான் வந்து ட்ராக்கில் ஓட்டினது இந்த வண்டியை அப்போவே எனக்கு வேறு லெவலில் இருந்தது. பட் ரியல் வேர்ல்டில் நம்ம ஊரில் ஓடுறது அது வேறு ஃபீல். ஓகே. ஸோ உங்கள் ஃபேமிலியோட ஃபீட்பேக் என்ன சார்? அதெல்லாம் கேட்க மறந்துட்டு. ஃபேமிலியோட ஃபீட்பேக்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் குவாலிட்டி வைஸ் ஐ வுட் ஸ்டில் சே தட் ஹெக்ஸா ப்ராப்ளி இஸ் அ ஷேட் பெட்டர். ஓகே அப்படின்னு சொல்லுவேன். அவங்க ஏன்னா ப்ராப்ளி நான் வந்து இன்னும் எவ்வளவு ப்ரெஷர்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா அவங்க வந்து 36ன்னு சொல்கிறாங்க எல்லாமே. ஐ ஃபைண்ட் இட் அ லிட்டில் டு பவுன்சி ஃபார் தட். ஸோ அதனால வந்து பட் ஆனால் நீங்கள் 33 34 வச்சிங்கன்னா அது கான்ஸ்டண்ட்டாக அலாம் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டில் நாட் ஃபிகர் இட் அவுட். பட் வந்து பேக் சீட் வந்து coming from a bucket seat and that was the reservation the family had, but now they find it very comfortable. Adequate leg space இருக்கு. மேலே வந்து ஹெட்டும் ஒன்றும் இஷ்யூ, ஹெட்ரூமும் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து எனக்கு டிஸ்ட்ராக்டிங்காக இல்லை, நான் அந்த பக்கம் போகிறது இல்லை. பட் ஆனால் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து தட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது யாரோ ஒருத்தர் டிஜே மாதிரி ஆயிடுறாங்க, மாற்றி மாற்றி ஏதோ வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து இட்ஸ் அனதர் டெஃபினெட்லி வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் தேர் இன் த கார். யூஸ்வலி வந்து டிரைவர் ஃபோக்கஸ்டாக மட்டும் இல்லாத வந்து நமக்கு வந்து ஃபார் த பேசஞ்சர்ஸ் ஆல்சோ ஏதோ இது இருக்குது. அந்த அல்டிமேட்லி வந்து இப்போதைக்கு இட் இஸ் நாட் அவைலபிள். பின்னாடி வந்து ஸ்க்ரீன் வச்சு சிங்க் பண்ண முடியும்னா தென் டெஃபினெட்லி தட் வில் பி மேக் திங்ஸ் ஈவன் பெட்டர். அதுக்கு அவங்க லான்ச் டைம்லயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா பின்னாடி அந்த சீட்டுக்கு பின்னாடி யூ ஹேவ் தட் சீட் டைப். ஆமா, அது என்னன்னா அந்த ஆக்சஸரீஸ் எதுவுமே அவைலபிள் இல்ல இப்போதைக்கு. அது இல்ல, பட் வரும்னு சொல்லிருக்காங்க. சோ தட் will be really useful. that will be really useful. அந்த மாதிரி இதுக்கு ஃபோன் முதல்ல ஸ்டாண்ட் கூட கொடுத்திருக்காங்க. they have provided an option for that. so இப்போ அது வந்து அந்த ஸ்கிரீன் சார் அதுல ரன்னிங் அப்போ வீடியோ ப்ளே ஆகுமா?
ரன்னிங் அப்போ இந்த ஸ்க்ரீனில் வீடியோ ப்ளே ஆகும், இதில் ப்ளே ஆகாது. நீங்கள் இதில் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கனாலுமே வந்து இட் வில் ஃப்ரீஸ் ஆஸ் சூன் அஸ் யூ ஸ்டார்ட் த கார். ஓகே. ஸோ அதனால வந்து தட் வே அது வந்து இந்த ஸ்க்ரீன் ரீச் பண்ணுறதுமே ஆஸ் அ டிரைவர் இட் இஸ் டிஃபிகல்ட். அண்ட் தோ வந்து அவங்க ஒன்றும் அந்த விஷன் வரக்கூடாதுன்னு ஒன்றும் கோட்டிங் கொடுக்கலனாலுமே வந்து யூ ஹேவ் டு ரியலி ஸ்ட்ரெயின் டு சி வாட் இஸ் கோயிங் ஆன் தேர். நார்மலி வந்து இட் இஸ் நாட் சம்திங் தட் வந்து நம்ம வந்து ஈஸிலி பண்ண முடியும், பண்ணுவோம் ஜென்ரலி. ஸோ அதனால பெருசாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறது இல்லை. ஓகே, குவைட் நைஸ். இதில் பூஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது, கிரேசினஸ். நான் இது வரைக்கும் ப்ராப்ளி நான் ஹைவேல ஒரு தடவை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதர்வைஸ் மோஸ்ட்லி நான் டிஃபால்ட் மோட் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லாட்டி ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையை சொல்லுங்க சார், வாஸ் இட் அடிக்டிவ்? இட் இஸ் அடிக்டிவ், டெஃபினெட்லி. நோ டினையிங் தட். இப்போ இதே நீங்கள் சென்னை ட்ரிப்புக்கு ஹெக்ஸால பல தடவை போயிருப்பீங்க. ஆமாம். அதுக்கு எந்த அளவுக்கு செலவாயிருக்கும், இதுக்கு என்ன செலவாயிருக்கும்? வாட் வுட் யூ கம்பேர்? ஹவ் வுட் யூ கம்பேர்? எனக்கு வந்து ஹெக்ஸால வந்து எனக்கு ப்ராபப்ளி ஐ வாஸ் கெட்டிங் ஹைவேஸ்லன்னா 10-11 per kilometer வருங்க. ஓகே. அப்ராக்சிமேட்லி எனக்கு வந்து டீசலுக்கு வந்து 10,000 பக்கம் அப் அண்ட் டவுன் போனால் வரும் எனக்கு. இதுக்கு வந்து நான் டோட்டல் சார்ஜ் வெளியில் பண்ணதை நான் கேல்குலேட் பண்ணேன். வீட்டில் அஃப்கோர்ஸ் நான் வந்து வீட்டில் சார்ஜ் பண்ணுறது ஐ டிட் நாட் கேல்குலேட் பிகாஸ் ஐ ஆல்சோ ஹேவ் சோலார். ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் பெருசாக எனக்கு சார்ஜிங்க்கு காஸ்ட் வரதில்லை. நான் வந்து இதை கேல்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3,000 rupeesக்கு டோட்டல் சார்ஜிங் பண்ணியிருக்கேங்க அப் அண்ட் டவுன். லெஸ் தென் ஹாஃப். ஆமாம், லெஸ் தென் ஹாஃப் தான். ப்ராப்ளி அபவுட் 1/3 to 25% இது வந்து என்னன்னா ஃபுல்லாகவே நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பினதுலேருந்து திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் எல்லாமே பெய்டு சார்ஜிங் தான். ஓகே. ஸோ எல்லாமே டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் யூஸ் பண்ணதுங்க. ஸோ அந்த அளவுக்கு சேமிக்கலாம். ரிகார்டிங் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த 120 kilowatt சார்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்ராக்சிமேட்லி? எனக்கு வந்து இட் ஒர்க் அவுட் அபவுட் அப்ராக்சிமேட்லி ஐ திங்க் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வந்து 27 to 28 rupees per unit வந்ததுங்க அதில். ஓகே. வந்தது. எனக்கு வந்து நான் சிங்கிளாக சார்ஜ் பண்ணும்போது வாட் ஐ நோட்டிஸ்ட் வாஸ் தட் வந்து 120ல இட் வாஸ் நாட் சார்ஜிங். மேக்ஸிமம் இட் வாஸ் சார்ஜிங் வாஸ் 93 kilowatt தான். நான் ஹாஃப்வே சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன் மோர் டாட்டா வந்து நெக்ஸான் வந்து சார்ஜுக்கு போட்டாங்க. அது போட்டதுக்கு அப்புறம் இட் கேம் டவுன் டு அபவுட் 73 kilowatt வந்துச்சு அது. ஸோ பட் ஸ்டில் இட் வாஸ் ஃபாஸ்டர் தென் நான் 60ல சார்ஜ் பண்ணும்போது 60ல சார்ஜ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதை சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஹவு டிட் யூ ஃபீல் சார்? இப்போ டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் கம்யூனிக்கு இது ஹாஸ்பிட்டல் கம்யூனிக்கு யூஸ் பண்ணி தான் இருக்கீங்க. ஸோ இஸ் இட் கம்ஃபர்டபுள் கிவன் தட் இது மேசிவான ஒரு வெஹிக்கிள்? எனக்கு சைஸ் வைஸ் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. பிகாஸ் நான் வந்து அதர்வைஸ் ஹெக்ஸா எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் டெய்லி ஹெக்ஸா எடுத்துட்டு இதர் ஹெக்ஸா எடுத்துட்டு போவே, இல்லாட்டி ஐ டேக் மை இன்டர்செப்டர் அண்ட் கோ. ஸோ அதனால வந்து சைஸ் வைஸ் இன்சைட் த சிட்டி எனக்கு வந்து பெருசா டிஃபரன்ஸ் ஒன்றும் தெரியலை. பட் டெஃபினெட்லி டு டிரைவ் இன்சைட் த சிட்டி இட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் தேன் அ மேனுவல் வெஹிக்கிள். அண்ட் ஏன்னா அந்த மேனுவல் டீசல்ங்கிறதுனால வந்து அண்ட் அகெயின் மோர் தென் a lakh kilometer ஓடினதுனால the clutch had become quite hard. ஸோ அதனால வந்து இந்த மை லெஃப்ட் ஃபுட் இஸ் தேங்கிங் மீ நவ். ஆனஸ்ட்லி அது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆனால் என்னதான் இருந்தாலும் சார் யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். பார்க்கிங்னு வரும்போது தான் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும். அது கரெக்டு. ஆனால் நான் இன்சைட் த சிட்டி போகிறதுக்கு இப்போயும் வந்து ஐ வுட் ப்ரிஃபர் டு யூஸ் மை அல்ட்ராஸ். ஸோ ஏடாஸ் யூஸ் பண்ணிங்களா? ஏடாஸ் யூஸ் பண்ணேன்னா நான் வந்து இங்கேருந்து போகும்போது காலையில் ஆரம்பிக்கும் போது நான் வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பட் என்னன்னா அவனுக்கு அகெயின் நான் வண்டி எடுத்து ஒரு 4-5 நாள் ஊரில் இல்லை. ஊர்லேருந்து திரும்பி வந்த உடனேயே நான் வந்து சென்னை பிளான் பண்ணிட்டோம். சம் ஆஃப் இட் ஐ வாஸ் ஆல்சோ நாட் வெரி அவேர். நான் பண்ணும்போது பார்த்தா ஐ ஃபவுண்ட் தட் வந்து அந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலில் வந்து இட் வாஸ் a little too aggressive in slowing down. But then I later realized that I can adjust the distance. ஏன்னா நீங்க ஒரு லேன்ல இருந்து அது ரொம்ப அக்ரெசிவா முன்னாடியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து லேன் ஸ்விட்ச் கூட பண்றது டிஃபிகல்ட்டா ஆயிட்டு இருந்தது. ஏன்னா அந்த லேன்ல வேற யாராவது வந்துட்டாங்கன்னா then it was becoming difficult. ஒரு வெஹிக்கிள் போகுது சார். ஆமா. ஸோ அப்படி இருந்ததுனால நான் வந்து பெருசா அது யூஸ் பண்ணலை. லேன் சென்டரிங் நான் வந்து மோஸ்ட்லி ஆஃப் தான் வச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் தேர் இஸ் a lot of it wants me to be in the center of the lane. பட் என்னன்னா ஈவன் லேன் சென்டரிங் வந்து ஆஃப் பண்ணியிருந்தாலுமே ஹைவேஸில் வந்து when it goes beyond 60 km/h போச்சுன்னா லேன் அசிஸ்ட் ஆன் ஆகிடுது.
ஸோ பை டிஃபால்ட் ஆன் ஆகிடுது. பை டிஃபால்ட் ஆன் ஆகிறதுனால லேன் அசிஸ்ட் ஸ்டில் சீம்ஸ் ஓகே. பட் ஆனால் ஒரு இட் இஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் வந்து இதை வந்து ஸ்டியரிங்கை பிடிச்சி தள்ளி விடுறது வந்து இட் இஸ் சம்திங் தட் வில் டேக் சம் டைம் கெட்டிங் யூஸ் டு. இப்போ ஆஃப்ல இருக்கா எல்லாமே? ஆமாம், பட் ஆனால் ஐ திங்க் பை டிஃபால்ட் வந்து ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங். ஏன்னா இந்த கொலிஷன் அலர்ட்லாம் வருது. அண்ட் ஐ ஃபைண்ட் மெயினாக வந்து சிட்டியில் எஸ்பெஷலி ரியர்வர்ட் விசிபிலிட்டி புவராக இருக்கிறதுனால இந்த லெஃப்ட்டில் வந்து அந்த பிளைண்ட் ஸ்பாட் அலர்ட் வந்து ஐ ஃபைண்ட் இட் வெரி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ சார் இந்த வெஹிக்கிளோடைய டாப் 5 லைக்ஸ், வாட் யூ லைக், டாப் 5 the top 5 things that you like about this car, top 5 பிடிச்ச விஷயங்கள் என்ன? Top 5 na obviously the first one is is the power and the ease of driving and the instant torque that you get. So you don't have to really wait for the power to come. No, it's not that வந்து நம்ம வந்து you're going to ஸோ அதனால் அந்த ப்ரெஸ்ஸிங் த ஆக்சிலரேட்டர் டவுன் கான்செப்டே போயிடுச்சு இப்போ. ஸோ அதனால் வந்து தட் இஸ் ஆப்வியஸ்லி த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் இஸ் ஹவு கம்ஃபர்டபுள் எவ்ரிபடி அட் ஹோம் ஃபீல்ஸ், எஸ்பெஷலி த பேக் சீட் கம்ஃபர்ட். தேர்ட் திங் இஸ் த அமௌண்ட் ஆஃப் tech which is there in the car வந்து still figuring. There are so many features more than tech விட so many features இருக்கு. ஒரு மாதிரி வந்து you feel that okay இந்த காரை வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸுக்கு நார்மலாக வந்து என்ன யூஷுவல் காரில் அப்கமிங் காரில் என்ன ஃபீச்சர்ஸ் வருமோ அதெல்லாம் சீம்ஸ் டு பி கவர்ட். நாட் ஒன்லி 2-3 இயர்ஸ், ஐ திங்க் ஸோ அடுத்த ஒரு 6-7 இயர்ஸுக்குமே இதை பீட் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் கார் அவ்வளோ ஈஸியாக வராது. ஐ திங்க் ஸோ. செகண்ட் இஸ் ஐ திங்க் ஃபோர்த் திங் இஸ் த வேல்யூ ஃபார் மணி தட் யூ ஃபீல். எனக்கு வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா நான் சென்னை போயிருந்தபோது ஒன் ஆஃப் மை கசின் வந்து இஸ் தட் he was taking a test drive of a BMW 5 series. அப்போ பார்க்கும்போது நானும் போயிருந்தேன். அவர் வந்து he was going on listing 1 2 3 4 5ன்னு இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நம்ம வண்டியில் இருக்கேன்னு நான் யோசிச்சுட்டே வந்தேன். நான் அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து என்ன கசின் சொன்னாப்புல வந்து இவர் வந்து இப்போ தான் 9e எடுத்திருக்கேன். இந்த பிஎம்டபிள்யூவோட ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லை 9eனா வந்து இதில் இருக்கிற அட்லீஸ்ட் 90 to 95% ஆஃப் த ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதை தவிர தெர் மைட் பி ஃபியூ மோர் ஃபீச்சர்ஸ் ஆல்சோ யூ மைட் ஹேவ் அப்படின்னு. ஸோ அதனால வந்து தட் இஸ் சம்திங் டெஃபினட்டாக ஃபார் த மணி தட் யூ ஹவ் பேட் யூ ஃபீல் தட் இட் இஸ் வேல்யூ ஃபார் மணி. அவங்களே ஒத்துக்கிறாங்க. அண்ட் த ஃபிஃப்த் திங் இஸ் ஆப்வியஸ்லி த ப்ராமிஸ்ட் ரேஞ்ச். அண்ட் ஏன்னா there was a lot of I was little worried because யாரெல்லாம் நீங்களாம் ரெவ்யூ பண்ணீங்க, ரெவ்யூ பண்ணதுக்கு அப்புறமாவும் ரேஞ்சை பற்றி யாருமே பேச முடியல. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா வந்து ரேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து டைம் கிடைக்கல வண்டியோட அப்படின்னாங்க. அதுக்கப்புறமாவும் யூஸ்வலாக வந்து அந்த ஃபியூ பீப்புள் வந்து கான்ஸ்டன்ட்லி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து யாருமே பண்ணலை, யாருக்குமே வண்டி கிடைக்கல. 500 கிலோமீட்டர் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாருமே வந்து யாருமே இது சொல்லலையே இவ்வளோ பவர் இருக்கும்போது ரேஞ்ச் வருமா அப்படிங்கிறது ஒரு மேஜர் இது இருந்தது. தட் வாஸ் தேர் டில் ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் ஓனர் ரிவ்யூ ஸ்டார்டட் கெட்டிங் அவுட் இருந்தது. ஸோ அதனால பட் ரேஞ்ச் ஆஃப் அபவுட் 450 kilometers in highway I am more than happy. So these are definitely the 5 things that that you like. Yeah, like about this car. Super. About top 5 இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் சின்ன நெகட்டிவ்ஸ் அப்படினா what would you say sir? நான் வந்து so many features னு சொல்லும்போது அது the one thing that I feel is that இவ்வளவு electronics இருக்கும்போது it gives so much more opportunity for things to go wrong also. Okay. That is something because mechanical fingers crossed. ஆமா fingers crossed. So mechanical ங்கும்போது you can say that okay அப்படி இருக்கும்னு. செகண்ட் வந்து there are a lot of completely வந்து இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஆன் வீல்ஸ் மாதிரி ஆயிட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து there are a lot of features they are interacting with each other. அப்படி பண்ணும்போது வந்து lot of இப்போ நீங்கள் இனிஷியல் டெலிவரியும் போதே பார்த்தீங்கன்னா வந்து the first batch of cars வந்து there are a lot of issues இருந்தது. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு they were struggling. இப்போ வந்து ஃபர்தர் அப்டேட்ஸ் எப்படி வருங்கிறது தெரியல. another thing what people are saying மீடியா கார்ஸில் வந்து எல்லாமே வந்து ஏர்ப்ளே வாஸ் ஃபங்க்ஷனல் அண்ட் இட் வாஸ் ஒர்க்கிங் வெல். இப்போ ஏர்ப்ளேயோட பட்டனே போயிடுச்சு. இப்போ
they say that probably வந்து Apple AirPlay will get updated subsequently ன்னு சொல்றாங்களே தவிர இப்போதைக்கு AirPlay பட்டனே இல்ல. So வந்து AirPlay தூக்கிட்டாங்க. That again the software issue, that the major software which they did for some range optimization பண்ணதுல வந்து lot of things these are. So அதனால இது these are small issues all right. But these are some things that which are feature loaded carல வந்து again it comes with all the tech. Third thing would be the India. I've got 2 boys. அப்படி இருக்கும்போது white color interior is a, it's going to be a pain to maintain. கண்டிப்பா கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா தான் பாத்துக்கணும், மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி வந்து the so much piano black வந்து exterior as well as interior வந்து it is so difficult to easy to get scratched. ஆமா, மெயின்டைன், ஈஸி டு ஸ்கிராச். ஒரு ஸ்கிராச் மாத்திரம் இல்லாத எப்போ பார்த்தாலும் புழுதி இருக்கிற மாதிரி இருக்கு. அதில் இப்போதான் தொடச்சாலே வந்து புழுதி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ 2 வீலர் போயாச்சு. ஸோ போலாமா? அண்ட் ஷூட். ஓ மை காட். ஓ ஐ வாஸ் டூயிங் 97. பூஸ்ட் மாடல்லாம் இதை விட பயங்கரமா இருக்கும். அது நம்ம ஹைவேல போடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இல்லையே தவிர. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படிலாம் ஓட்டாதீங்க. நான் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு, ஒரு டெஸ்டிங்க்கு தான் ஓட்டுறேன். வித் சாரோடைய பர்மிஷன். ஓ மை காட், ராக்ஸ் சாலிடா போகுது, வாய்ப்பே இல்லை. அண்ட் பிரேக். எக்ஸ் அங்கே தான் வராரா? சார் பிவைடி ஓட்டி பார்த்தீங்களா? ஓட்டல. அது இதே இல்லையே, சி லைன் இல்லை, பட் சி லைன் ஆட்டோ 3 தான் இருந்தது. பாய் பாய். வட்டான் போயிட்டுருக்கு வண்டி. லேன்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. 2 வீலர் இந்த ஃபர்ஸ்ட் லேன். எந்த அளவுக்கு பிரேக்கிங் இருக்கோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. இட்ஸ் லைக் எ கிரேசி நட்ஸ். ஸோ இந்த செக்யூர் 360 இந்த ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் திங் இஸ் தட் எனக்கு ஐ திங்க் இந்த செக்யூர் 3 ஸோ 2 other ஃபீச்சர் இஷ்யூஸ் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு வந்து சோ கால்ட் ஐடென்டிட்டி ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு இது வரைக்கும். ஐ ஹவ் நாட் காட் எனி வார்னிங். ஸோ ஐ திங்க் ஃபியூ ஆஃப் த அதர் பீப்புள் ஹவ் ஆல்சோ செட் தட். ஓகே, அது வந்து இஷ்யூ இருக்கு. செக்யூர் 360 வந்து அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் குட்டி கார் மாதிரி திருப்பிடலாம். செக்யூர் 360 வந்து அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் இஸ் வெரி வெரி ஸ்லோ. ஓகே, இட் டேக்ஸ் அபவுட் ஆப்லேருந்து ஒரு 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 15 to 20 seconds ஆகுது கனெக்ட் பண்ணுறது காருக்கு. அதுக்குமா இட் டேக்ஸ் அடிஷ்னல் அபவுட் 30 seconds அண்ட் தென் இட் சார்ட் ஆஃப் மூவ்ஸ் அரவுண்ட் இன் ஃப்ரேம்ஸ் தான். அண்ட் த குவாலிட்டி இட் இஸ் நாட் லுக்கிங் கிரேட். ஸோ அதனால வந்து ஓகே, அந்த அளவுக்கு இட்ஸ் ஸ்டில் பீட்டா ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு. ப்ராப்ளம். ஓகே, அண்ட் அதே மாதிரி வந்து அது என்ன வந்து அது ரெக்கார்ட் பண்ணுதுன்னு தெரியல. ஓகே, கான்ஸ்டன்ட்டா அதை ரெக்கார்ட் பண்ற மாதிரி தெரியல. மீன் திஸ் ஐம் டாக்கிங் அபவுட் த பார்க்கிங் பார்ட். பார்க்கிங் பார்ட் வந்து யூ ஆர் ஏபிள் டு ஆக்சஸ் இட். ஃபோன்லேருந்து யூ கேனாட் ஆக்சஸ் வென் த இது வண்டி ஓடிட்டு இருக்கும்போது ஆக்சஸ் பண்ண முடியாது. இட் இஸ் சப்போஸ் டு ரெக்கார்டு ஈவெண்ட்ஸ், கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு தெரியல. ஒன்லி ஈவெண்ட்ஸ் மாத்திரம். ஈவெண்ட்ஸ் வந்து அது எப்படி டிசைட் பண்ணுதுன்னு தெரியல. அது நம்ம வந்து வி கேனாட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் வி கேனாட் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் விச் ஆர் நாட் வெரி கிளியர் yet. திங்க் ஹோப்ஃபுல்லி வந்து கம்மிங் டேஸ் இட் ஷுட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். வந்துடும். ஐ மீன் அவங்க தே ஆர் கான்ஸ்டன்ட்லி ஒர்க்கிங் தானே. அவங்க பீட்டா ஃபேஸில் இருந்தது எல்லாத்தையும் இப்போ ஆல்ஃபா ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த ஃபைனல் பக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஆஸ் ஆஃப் நவ் மீதி டே டு டெய்லி யூஸுக்கு இதில் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாலஸ். ஆல்மோஸ்ட் ஃப்ளாலஸ். வந்துட்டு இது பண்ணுறதுக்கு டிரைவிங்கில் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை, அவங்களோட சேஃப்டி ஃபீச்சர்ஸில் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை, நோ பக்ஸ் ஆர் தேர். அதனால வந்து அதில் எல்லாமே வந்து இது இந்த வேல்யூ ஆடட் ஃபீச்சர்ஸ் வாட்
அதுதான் வந்து certain things are there, certain things are buggy, certain things will probably happen in the future. கரெக்ட். அது வந்து அவங்க வந்து செட் தட் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் உங்களோட டிரைவிங் மோடு இது உங்களோட பொசிஷன் எல்லாமே வந்து அந்த ஐடென்டிட்டி வச்சே பண்ணிவிடும். அதெல்லாம் ஒன்றும் வரல. ஸோ அதெல்லாம் எப்போ வந்து அது அந்த ஒரு டைம் லைனும் தெரியல எப்போ நடக்கும் அப்படின்னு. கரெக்ட். தட் வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே. ஸோ பாப்பா இன்னும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படியும் ஒரு 10-20,000 நீங்கள் ஓட்டினதுக்கப்புறம் வில் டூ another கேட்சப் வீடியோ. டெஃபினட்டாக. ஆஸ் ஆஃப் நவ் 1855 அவ்வளோ ஓடி இருக்க வண்டி. ஸ்டில் சச் அ சாலிட் கார். இந்த கேட்டகரியில் இந்த ப்ரைஸில் ஐ திங்க் யூ மேட் அ பர்ஃபெக்ட் சாய்ஸ். அதான் நான் ஐ வாண்டட் அன் எலக்ட்ரிக் இன் திஸ் ப்ரைஸ் ரேஞ்சு. எனக்கு வந்து அதுதான் நீங்கள் கேட்டபோது நான் சொன்னது வந்து பெருசாக எனக்கு ஆப்ஷன்ஸ் வேறு ஒன்றும் தெரியல. ஐ குடன்ட் ஃபைண்ட் எனி ஆப்ஷன்ஸ். ஸோ அதனால் ரைட். அர்ஜுன் சார், உங்களோட XEV9 கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டிட்டேன்னு நினைக்கிறேன். பட் எனிவே நீங்களும் இதே மாதிரி பண்ணாலும் ஓட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். என் அளவுக்கு ஓட்ட மாட்டீங்கன்னாலும் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி சென்சிபிளாக ஓட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக ஒரு கேள்வி சார். இப்போது இதனுடைய 7 சீட்டர் XEV9e வரப்போகுதுங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. அதுக்கு நீங்கள் 7 சீட்டர் எடுத்துக்கலாமோன்னு ஏதாவது ஃபீலிங் இருக்கா உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி எனக்கு வந்து நீடு வந்து 5 சீட்டருக்கு தான் இருக்குது. ஓகே. நான் வந்து ஹெக்ஸா வச்சுருந்த போதுமே அந்த பின்னாடி சீட்டில் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து பீப்புள் வில் சிட். ஒன் ஆஃப் த திங் வித் 7 சீட்டர் இஸ் தட் வந்து சிக்னிஃபிகண்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆன் லக்கேஜ் கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ அதனால் எனக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ வில் மிஸ் 7 சீட்டர். ஓகே, ஃபேர் இனஃப். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், XEV9 யூசர் ஃபீட்பேக் சார்கிட்ட பல விஷயங்கள் நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைனலாக சார், இதே மாதிரி ஈவிஸ் லேட்டஸ்ட்டான இப்போ மஹேந்திராவுடைய எலக்ட்ரிக் ஆரிஜின் SUVஸில் 9e அண்ட் 6e இந்த மாதிரி ஆர் எனி அதர் பிராண்ட் ஈவி வாங்குறவங்களுக்கு வாட் இஸ் யுவர் அட்வைஸ்? அதாவது இப்போ நார்மலாக இப்போ நீங்களும் வந்து டீசல்லேருந்து ஈவிக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கீங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு வாட் வுட் யூ லைக் டு சே? இல்லை, ஐ திங்க் வந்து அட்லீஸ்ட் சவுத்தில் வந்து ஈவிஸ் ஆர் நாட் ஒன்லி ஃபார் இன்சைட் சிட்டி டிரைவ் எனிமோர். சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக. ஸோ வந்து நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக லாங் டிரைவ் போகலாம். செகண்டரி காரை விட ப்ரைமரி காராகவே வி கேன் கன்சிடர் ஈவிஸ். ஐ திங்க் வி ஹவ் ரீச் தேர். அண்ட் நமக்கு ஆப்ஷன்ஸும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 months வந்து ஆப்ஷன்ஸும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இது வந்திருக்கு, நம்ம மாருதியோட ஈவிட்டாரா வரப்போகுது. அப்புறம் வந்து ஐ திங்க் BYDயோட C-line லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் ஐ திங்க் ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் வந்து டெக்னாலஜியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகும். ஏன்னா எல்லாமே சாஃப்ட்வேர் எனேபிள்டுங்கிறதுனால வந்து ஐ திங்க் technology also will evolve very fast. I think next 3-4 years is going to be exciting time to own EV for the first time. கரெக்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஜியான், ஸ்டாட்டிக்கு நிறைய அந்த மாதிரி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி XEV9e இல்லை B6e ஏதாவது புக் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட்டிங் பீரியட் சொல்லியிருக்காங்க? அல்லது எடுத்துட்டீங்கனாலும் சொல்லுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய கார் நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களை தேடி வரேன். ஸோ காண்டாக்ட் நம்பர் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பல விஷயங்கள் நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ஈவிஸ் ஃபர்தராக ஃப்யூச்சராக வந்து பார்த்தீங்கன்னா தி ஃபியூச்சர் அப்படின்னு ஆகிட்டுருக்கு ஈவிஸ். ஸோ அந்த வகையில் நீங்களும் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கீங்களா? சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக பகிர்ந்துக்கலாம். ஸோ முடிச்சுக்கலாமா சார்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மஹிந்திரா XEV9e ஆஸ் ஆஃப் நவ் இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் இதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த வண்டியும் இல்லை. அப்படி தான் என்னுடைய ஃபீலிங். சாரோடைய ஃபீலிங்கும் அப்படி தான். சார் வந்து கரெக்டான சாய்ஸ் அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் எடுத்திருக்காரு. சின்ன விஷயங்கள் வந்து மஹிந்திரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அது பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் அவங்க ஆக்டிவாக ஃபீட்பேக் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம மேலும் பல யூசர் ரிவ்யூஸ் வந்து சந்திப்போம். உங்களுடைய கார் ரிவ்யூ பண்ணணும்னா திரும்ப சொல்கிறேன், கீழே பகிர்ந்துக்கங்க. உங்களுடைய கார் டீட்டெயில்ஸ் எல்லாம் பகிர்ந்துக்கங்க. ஐ வில் கம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் அர்ஜுன் சார். நன்றி. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். வணக்கம்.